வணக்கம் நண்பர்களே, இனி இரவு வணக்கம். நம்ம 5/7/2024 ரா நம்பர் 384 கேசிங் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த 4ஆம் தேதி ஒரு அருமையான வின்னிங் கொடுத்துருந்தோம். ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 682ன்னு சொல்லி இந்த 4ஆம் தேதி வந்துருந்துச்சு. நம்மளோட கணக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல் போர்டு 2-1 2ஆம் நம்பர் அப்படியே சி போர்டு 2ஆம் நம்பர் திரும்பவும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருந்தோம். அது அப்படியே சி போர்டு 2ஆம் நம்பர் வந்துருந்துச்சு. ஓகேங்களா, ஆல் போர்டு 2-1 2ஆம் நம்பர் வின்னிங். அதை மட்டும் முக்கியம் இல்லாமல் இது எப்பயுமே நம்ம சொல்லுவோம், 2 திருடிஜிட்டு நம்ம இந்த 12 திருடிஜிட்டை ப்ளே பண்ண முடியலனாலும் இந்த அண்டர்லைன் பண்ணுற 2 திருடிஜிட்டை ப்ளே பண்ணுங்கள், அதில் ஒரு ஃபுல் வின்னிங் கூட சில சமயம் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா 182 582ன்னு சொல்லி அண்டர்லைன் பண்ணியிருந்தோம். ரிசல்ட்டு 682. ஓகேங்களா, இந்த 1ஆம் நம்பருக்கு ஃபவரில் போயிடுச்சு, 5க்கு மேலே 6ங்கிற மாதிரி நம்மளுக்கு போயிடுச்சு. இந்த ஏ போர்டு மட்டும் மிஸ்ஸிங் இருந்தாலும் இந்த 2 திருடிஜிட்லேயே 2 பிசி நம்மளுக்கு கிடச்சிருந்துச்சு. ஓகேங்களா, 182 582 ரிசல்ட் 682. நம்மளுக்கு ஒரு பி போர்டு அண்டர்லைன் பண்ண நம்பர் 8ஆம் நம்பர் வின்னிங், சி போர்டு 2ஆம் நம்பர் வின்னிங், அப்படியே 2 பிசி அண்டர்லைன் பண்ண நம்பர்லேயே நம்மளுக்கு 2 இது வின்னிங் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஒரு அருமையான வின்னிங் எடுத்து கொடுத்துருந்தோம். அந்த 3 டிஜிட் அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும். 3 டிஜிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த 182 582 இந்த இது வரும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொடுத்துருந்தோம். இந்த ஏபிஏசி பிசி பெஸ்ட் நம்பர் அதில் வந்து 82 28ன்னு சொல்லி கொடுத்துருந்தோம். அதுலேயும் நம்மளுக்கு வின்னிங் ஆயிடுச்சு. ஓகேங்களா, போர்டு 2 போர்டு ஆல் போர்டு வின்னிங், அண்டர்லைன் பண்ண நம்பர் வின்னிங், 2 பிசி வின்னிங். அது மட்டும் இல்லாமல் இந்த பிசி பெஸ்ட் போர்டில் ஓகேங்களா ஏபிஎஸ்சி பிசி பெஸ்ட் நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா 82 28க்கு அதுலேயும் நம்மளுக்கு வின்னிங் ஆயிடுச்சு. ஒரு அருமையான கேசிங் எடுத்து கொடுத்துருந்தோம். சரி, இந்த 5ஆம் தேதி கேசிங் எப்படி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். கூடி சீக்கிரம் கமெண்ட்டை படிக்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகேங்களா, இந்த 5ஆம் தேதி நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கிற கேசிங் வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டு 8 6 9, பி போர்டு 6 8 2, சி போர்டு 2 3 9ன்னு சொல்லி கொடுத்துருக்குறேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு எடுத்துங்க. இதில் ஏதாவது உங்களோட கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னு வச்சு ப்ளே பண்ணுங்கள். கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது, ஒன்லி கேசிங் மட்டும் தான். ஓகேங்களா, வழக்கம் போல் இதை பாக்ஸ் போட்டால் ஒரு 27 நம்பர் வரும். அதிலிருந்து ஒரு 12 நம்பரை நம்ம பிரித்து எடுத்துகிட்டு வந்துருக்குறோம். அந்த 12 நம்பர் ப்ளே பண்ண முடியாதவங்களுக்கு ஆல் போர்டு அண்டர்லைன் பண்ண நம்பரில் 2 நம்பர் இருக்குது. ஓகேங்களா, அதை வச்சுட்டு கூட விட்டுறலாம். இந்த 12 நம்பர் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த 12 நம்பர் 869 863 862 829 823 822 662 669 663 623 622 629 சொல்லி கொடுத்துருக்குறேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வருதுங்க. இந்த 8ஆம் தேதி 5ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் நம்மளோட கணக்கில் ஒரு 5 டபுள்ஸும் காட்டுது. அதனால் உங்கள் கணக்கில் டபுள்ஸ் இருந்தால் ப்ளே பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க. ஓகேங்களா, மேக்ஸிமம் இந்த 2ஆம் நம்பர் பாருங்கள், 4 நாட்களாக அந்த 2ஆம் நம்பர் சி போர்ட்லேயே இதாகிட்டு இருக்குது. திரும்பவும் இந்த 2ஆம் நம்பர் சி போர்டுக்கு ஓகேங்களா ஒரு சான்ஸ் வர மாதிரி இருக்குது. பார்ப்போம் எந்த மாதிரி அமைய போகுதுன்னு. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வருதுங்க. என்னால் 12 நம்பர் ப்ளே பண்ண முடியாதுங்கிறவங்களுக்கு ஆல் போர்டு அண்டர்லைன் பண்ண நம்பரில் 2 நம்பர் இருக்குது, அதை வச்சுட்டு விட்டுறலாம். அதுக்கடுத்து ஏபிஎஸ்சி பிசி பார்த்துடலாம். ஏபிஎஸ்சி பிசி வந்து பார்த்திங்கன்னா 68 86 63 36 38 83ன்னு சொல்லி கொடுத்துருக்குறேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வரதுங்க. ஓகேங்களா, இதில் என்னோட பெஸ்ட் நம்பர்னு வந்து பார்த்திங்கன்னா 38 83ன்னு சொல்லி கொடுத்துருக்குறேன். எல்லாருமே ஒவ்வொரு சான்ஸ் வச்சு பாருங்கள். ஓகேங்களா, இந்த அதிகமாக ப்ளே பண்ணுறவங்க அவங்க மட்டும் எதுக்கும் இந்த 86 68 திரும்ப ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இன்னைய ரிசல்ட்டில் தான் வந்து 86 68 ஆல்ரெடி வந்துருந்துச்சு. இந்த ஏபி பாஸ் ஆயிருந்துச்சு, அதுக்காக வராதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ இந்த 912 வந்து பார்த்திங்கன்னா 2 தடவை ரிசல்ட்டாக வந்துருந்துச்சு. ஓகேங்களா, அந்த கொஞ்சம் மட்டும் சேஞ்சிங் பண்ணி அப்படியே அந்த சி போர்டு 2 வச்சு அப்படியே 912 192 அப்படிங்கிற மாதிரி கொண்டுட்டு போயிருந்தாங்க. அதனால் இந்த 68 இந்த அதிகமாக ப்ளே பண்ணுறவங்க இந்த 68 86 எதுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு அடுத்தது ஆல் போர்டு அண்டர்லைன் பண்ண நம்பர் பார்த்துருவோம். ஆல் போர்டு அண்டர்லைன் பண்ண நம்பர் பார்த்திங்கன்னா ஆல் போர்டு 6 8ன்னு சொல்லி கொடுத்துருக்குறேன். ஏ போர்டு 8, பி போர்டு 6, சி போர்டு 3 9ன்னு சொல்லி கொடுத்துருக்குறேன். ஓகேங்களா, 2 டிஜிட் 863 869 இந்த 2 டிஜிட்டு இந்த 12 டிஜிட் ப்ளே பண்ண முடியாதவங்களுக்கும் இந்த 2 டிஜிட்டை எக்காரணத்தை வந்து ப்ளே பண்ணுங்கள். ஓகேங்களா, சரி ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ முற்றிலும் கேரளாவிற்காக மட்டுமே கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது, ஒன்லி கேசிங் மட்டும் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட வீடியோஸ் நோட்டிஸ் வரும். அடுத்த வீடியோஸ் மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.